சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸு இன்னைக்கு நான் உன் பெரியப்பா கிட்ட பேசினேன்டா. அவரு 1,00,00,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 1,00,00,000 தரேன். அவர் என் உசுரை காப்பாத்துனதுனால நான் கண்டிப்பாக அவனுக்கு 1,00,00,000 தரேன். அதை வச்சு உன் பையனை பொழைச்சிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாமா சொன்னாருடா. அதனால நீ கொஞ்சம் பார்த்து உஷாரா இரு போஸு. 1,00,00,000 போஸு, பெரிய காசு. அது போக இங்கிட்டு எம்எல்ஏயோட பொண்ணோட சொத்து அது இதுன்னு கிடைக்க போகுதா. இனிமே உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது. நல்ல வேளை அந்த வேலைக்காரி மலரை கழட்டி விட்டோம். அந்த வேலைக்காரி மலரோட குப்பை கொட்ட முடியாது. என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போச்சே நினச்சேன். நல்ல வேளை என் பிள்ளையோட வாழ்க்கை எம்பிட்டோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் பேசிக்கிட்டு இருக்குங்க. இந்த சாவித்திரி வந்து, ஏ என்னடி என் அண்ணே பாட்டுக்க அவனுக்கு 1,00,00,000 தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து தாமரை கிட்ட புலம்புது. உடனே தாமரை வந்து, அம்மா என்னம்மா பண்ண சொல்ற, நம்ம இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க விட்டுறவே கூடாதுமா என்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது. ஆமாண்டி, என்னைக்குமே இந்த கல்யாணம் நடக்க விட்டுறவே கூடாது. அவ உன் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுனா நமக்கு அதுக்கு பழி வாங்க வேணாம். அவன் புள்ள மட்டும் நல்லா ஓஹோன்னு இருக்குன்னு நினைக்கிறா பத்தியா உன் அத்தைக்காரி. அவளை நம்ம சும்மா விட்டுறவே கூடாது. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த வேலைக்காரி மலராக தான் இருக்கணும். பொண்டாட்டியா இருந்து அவனும் ஒரு வேலைக்காரனாக தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ரொம்ப கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தமிழ் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரோஸ் எதிர்த்தாப்புல வந்துட்டு, ஏய் ஒரு நிமிஷம் நெல்லே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு பெரியப்பா 1,00,00,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட உசுரை காப்பாற்றினதுனால அவர் எனக்கு 1,00,00,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அது போக அந்த எம்எல்ஏ பொண்ணோட நான் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறேன். உன் கூட ஒருத்தி தெரிஞ்சாட இந்த மலரு, அவகிட்ட போய் சொல்லு வயிறு எறிஞ்சு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறான். இது கேட்டுட்டு தமிழ் சொல்கிறாங்க, ஓஹோ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா. உனக்கு 1,00,00,000 உன் கைக்கு வந்தால் தானே, உன் கைக்கு 1,00,00,000 ஜென்மத்துக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சவால்டி, அதையும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அங்கேருந்து போயிடறான். வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர வழியில் தமிழ் ரொம்ப யோசனையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு, ரசங்கம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரசங்கம், சேதுனத்தை வெளியப்படுத்திருக்கா. வக்கீலில் இடி மின்னல் பிடிச்சி தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழ் வந்து அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிருக்கா. உள்ளே கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரத்துலையே தீ பிடிச்சிருச்சு போஸு. நல்ல வேலை அவன் உசுரை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் சேதுவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா சேது என்னையாச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, தமிழை நீ நல்லபடியாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா. அவன் மட்டும் கூப்பிடலை அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்னே தெரியாது. கடைசி நேரத்தில் அவதாப்பா என் உசுரை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி சேது வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், சரி எந்த சாமி புண்ணியமோ நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆக சேதுக்கிட்ட வந்து ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா எங்கிட்டு தமிழ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அடியே உன் தம்பி மட்டும் எந்த சிக்கல்லையும் சிக்காமல் இருக்கணுடி. அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பொண்ணாக இருக்குது. போய் பேசுனா அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். கொஞ்சம் நேர்மை உண்மைன்னு பேசுகிற பொண்ணு போல. அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத தமிழ் கேட்டுறாங்க. ஓஹோ கதை இப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை வந்துட்டு என்னக்கா ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனோ கேட்கவும், ஒன்றும் இல்லை தனோ, வர வழியில் போஸை பார்த்தேன், அவன் இந்த மாதிரி என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா சொல்கிற, பெரிய மாமா இதுக்கு போஸ் மாமாவுக்கு 1,00,00,000 தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, தெரியலடி, அதான் உசுரை காப்பாற்றினதுக்காக 1,00,00,000 சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. அக்கா எனக்கு இந்த இடத்துல தான் அக்கா சந்தேகம் வருது. அவர் எப்படிக்கா ஒரு காயம் கூட இல்லாமல் அந்த மருந்து எடுத்திருக்க முடியும் அப்படின்னு இங்கே பார்த்தா தனோ சொல்லவும், ஏந்தனோ அப்போ போஸ் மருந்து எடுத்துகிட்டு வரும்போது அவர் உடம்புல ஒரு காயம் இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா நீயும் மாமாவும் சேரும் சகதியுமா இருந்தீங்க, ஆனால் போஸ் மாமா உடம்புல ஒரு பொட்டு காயம் இல்லைக்கா, ஃப்ரெஷ்ஷாக வந்தார், அது ஒரு சந்தேகமாகவே இருக்குக்கா, அவர் தான் மருந்து எடுத்தாரா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, இல்லை தனோ நான் தான் மருந்து எடுத்தேன், வர வழியில் யாரோ தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு, நம்ம இதை பற்றி என்ன எதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக தமிழுக்கு ஒரு ஃபோன் வருது. அதை எடுத்து பேசுகிறாங்க.
மேடம் நீங்கள் தமிழ்ச்செல்வியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நான் தமிழ்ச்செல்வி தான், நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு தமிழ் கேட்கவும், நான் சிறுமலையில் உள்ள வனத்துறையினர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுகிறோம். அங்கே மலைப்பகுதியில் நாங்கள் விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக நிறைய கேமரா பொருத்தியிருந்தோம். அதில் சில காட்சிகள்லாம் எங்களுக்கு பதிவாகி இருந்துச்சு. அதில் உள்ளது நீங்கள் தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நான் தான். நீங்கள் ரொம்ப திறமையாக அந்த மருந்து எடுத்திருக்கீங்க. அது போக அங்கே உள்ள வண்டுகளை அழிச்சது ரொம்ப சுலபமாக அழிச்சு முடிச்சிருக்கீங்க. எங்கள் யாராலையும் முடியாததை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கணவர் அது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் என் கணவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன, உங்களை யாரோ தலையில் அடிச்சுட்டு உங்கள் மருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வனத்துறையினர் கேட்கவும், இதை கேட்டுட்டு தமிழ் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஆமாம் மேடம், உங்களை யாரோ தலையில் அடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து மருந்தை வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது தான் மருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா, எனக்கு அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்கவும், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வீடியோவை கொடுத்துருக்கோம், நீங்கள் கொஞ்சம் அங்கே வாங்கிக்கங்க. அது போக உங்களை பாராட்டுறதுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச சர்டிஃபிகேட்டு மெடல்லாம் அங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக கிளம்பிட்டு போகிறாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லும்போது, இருதனம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, என்னம்மா நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும், தமிழ்ச்செல்வி, வனத்துறையினர் வந்து இங்கே வந்து உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் தான் தமிழ்ச்செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு மெடல்லாம் தமிழ்கிட்ட கொடுத்து, கங்க்ராச்சுலேஷன்மா, நீங்கள் ரொம்ப திறமையாக ரொம்ப வீரமாகவும் இதை பண்ணியிருக்கீங்க. ஒரு பெண்ணாக இருந்து இதை பண்ணுறது அவ்வளோ பெரிய சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து போலீஸ் வந்து அதை கொடுக்குறாங்க. சார் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப முடியுமா, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோனுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க. தமிழ் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஐயோ என்னது, நாம தான் அந்த வண்டை கொண்டுட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து மாமா உசுரை காப்பாற்றிருக்கோம். இந்த போஸ் நம்மளை வழியில் அடித்து போட்டு மருந்து எடுத்துகிட்டு போயிட்டான், நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு போகிற வழியில் போஸும் அந்த பொண்ணும் காரில் போய்கிட்டு ஒரு இடத்துல நின்று ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ நீ இங்கே தான் நிற்கிறியா, என்கிட்ட சவால் விட்டேல, இன்னைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு, ஹலோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், உடனே தமிழ் சொல்கிறாங்க, நான் இவரோட அண்ணனோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்படியா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறதுக்குள்ளே அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சமாளிக்கிறான். அப்படியே போஸுக்கு ஒரு பயமாக இருக்குது. தமிழ் போஸை பார்த்து முறைக்குது. அப்புறம் பார்த்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியானந்தினி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு பொய் சொல்கிறதுனா பிடிக்காதாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமாம் எனக்கு யார் பொய் சொன்னாலும் என்கிட்ட எந்த விஷயத்த மறைச்சாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாமா உசுரை காப்பாற்றுறதுக்காக வந்தேன். கடைசியில் என்னை அடித்து போட்டுட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவரை போய் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. நாளைக்கு உங்களே ஏமாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவர் ஒரு பொறுக்கி, இவர் ஒரு சரியான ஃப்ராடு. இவரை நம்பி திரும்பவும் உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.